நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மீனராசி அன்பர்களே, ஹாப்பி 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 நியூ இயர். மீனராசி அப்படின்னு உடனேயே கேட்குறது எல்லாருமே என்னென்னா, மேடம் சனி பகவான் ஜென்ம சனி, ராகு 12லையா அப்படின்னு பலருக்கு பல டென்ஷன்ஸ். பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பல சிக்கல்கள் முடிச்சு மேலே முடிச்சு விழுந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் கவலைப்பட வேண்டாம். எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம இதை ரெண்டாக பிரித்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் அனைத்து பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு ஒன்றா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி இருக்கணும், செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா வருட பலன் அப்படின்றதே ராகு கேது சனி குருவை வச்சு தான். இந்த தடவை ராகு கேது பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. அதில் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு அவர் ட்ராவல் ஆகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ட்ராவல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம், அதாவது லாபஸ்தானத்தை உங்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்றது குரு இருக்கார். ஆனால் இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு மூவ் பண்ணும்போது அந்த ராகுன்ற பயத்தை தள்ளி வச்சுடுங்க. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய அனைத்து விரயங்களையுமே சுப விரயமாக, சுப செலவாக, சுப ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனுக்காக உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவார். ஸோ இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஜுகேஷனுக்காக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான செலவு, அது படித்ததுனால தான் நல்ல ஜாப் கிடைச்சிது, சூப்பராக இருந்தீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போய் நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி இப்போ தொழிலுக்காக நீங்கள் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இந்த தொழில் பண்ணினேன் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய வகையிலே இருக்கும். ஸோ 12ல் ராகு அப்படின்றது நினச்சி ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. 6ஆம் வீட்டில் கேது அப்படின்போது நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு ஞானம், உங்களுக்கே வழி கிடச்சி நெகட்டிவ் எல்லாம் ஓடியே போயிடும். எதிரிகள் அப்படின்ற விஷயத்தில் எப்படி அவங்கள ஜெயிக்கணும், என்ன வியூகம் நம்ம பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து சங்கடங்களையுமே தீர்க்கக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பலன்களும் ஒரு பயிற்சியில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி குட். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறார் அண்ட் சனி பகவான் குருனுடைய வீட்டுக்கே வரார். இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு சில ரூபத்தில் இருக்குது. அது எந்தெந்த ரூபத்தில் அப்படின்னா, வீடு சம்மந்தமான ரிப்பேர் வந்துட்டே இருக்கலாம். அல்லது யாராவது என்னப்பா இன்னுமா இந்த லைட்டில் இருக்க, கொஞ்சம் எல்லாம் மாற்றுப்பா, நீ வெளிச்சத்தில் இருந்தால் தான்ப்பா நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்டர் பாரிஸ் போட்டு அதிலெல்லாம் லைட்ஸ் போடுப்பா அப்படின்னு உங்களை வழி நடத்தலாம். ஸோ அந்த செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மைலேஜே கிடைக்காதுப்பா, புது வண்டி வாங்க, சம்பாரிச்சு இஎம்ஐ கட்டு, அப்போ உனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவுரை கிடைக்கலாம். அந்த அறிவுரை பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். கால்குலேட் பண்ணி பண்ணுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா குரு தான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ அந்த வகையில் செலவுகள் வரும். ஆனால் அந்த செலவு பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய மைனஸ் ஏற்படாது. பட் ஸ்டில் சுய ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, அம்மானுடைய ஹெல்த் 4ஆம் வீட்டில் குருன்னு சொல்லும்போது அம்மானுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அம்மாவுக்கு நல்லா ஏஜாக இருந்தது அப்படின்னா ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் எது இருந்தாலும்
கெட் கனெக்டட் மோர் வித் நேச்சுரோபதி, அதாவது நேச்சர்னாலே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஆயுர்வேதிக், அந்த மாதிரி சித்தா, ஹோமியோபதின்னு போகிறது ரொம்ப சிறப்பு. அலோபதின்னு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் அம்மாக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, பொதுவாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆரோக்கிய சம்பந்தமான செலவுகள் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரோகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தமான ப்ராப்ளமும், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளமும், இஎன்டி சம்மந்தமான ப்ராப்ளமும், டைஜஷன் ப்ராப்ளமும், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமும், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ப்ராப்ளமும், காலு, பாதம், எலும்பு, நரம்பு, மசில்ஸ் அப்படின்றதெல்லாம் காமிக்குது. ஸோ நீங்கள் அதிலெல்லாம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கணும். டாக்ஸன்ஸ் ரிமூவல் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். எதுலேயுமே நிதானமாகவும் ஆனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். ஒரு இடத்துல கால் வைக்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காலை வைக்கணும், இல்லாட்டி வழிக்க விடலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுலேயும் தைரியத்தோடு செயல்பட நீங்கள் கண்டிப்பாக ஹனுமனுடைய வழிபாடு பெரும் லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சித்தர்னுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் மஞ்சப்பொடி அதிகமாக எடுத்துக்கோங்க. புரோட்டீன் ஃபுட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சுபமான விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் அதில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கைன்ற ஒரு விஷயமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பகவான் விரயஸ்தானத்தில் போய் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ தொழில் சூப்பராக நடக்கும், அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். அப்போ பணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. தொழில் போனவங்களுக்கு தொழில் கிடைக்கும். ஆசைப்பட்ட இடத்துலையும் தொழில் கிடைக்கும். ப்ரமோஷனும் டிரான்ஸ்ஃபர்ஸும் அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 8ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் யோகங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் முன்னேற்றங்கள். நிறைய பேர் மீனராசியில் சொல்கிறது என்னென்னா, மேடம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வேலையாட்களே சரியில்லை, ஆர்டர் வந்தால் வேலை வரல, வேலை வந்தால் ஆர்டர் வரல, இவங்களை வச்சு எப்படி மேய்க்கிறதுனே தெரியலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதையும் எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்கலி உங்களுக்கு நிறைய ப்ளஸஸ் ஏற்பட்டு அதன் மூலிமா ஹையரா இந்த சென்ஸ் கரெக்டானவங்களை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை மாற்றும் போது இவ்வளோ பெரிய வளர்ச்சியா அப்படின்னு திடீர் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகளுக்கு ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே முன்னாடி குரு பகவான் இருந்து அதை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டே போயிடுவார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலேயுமே பொறுமை வேணும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அயர்ன் ஃபுட்டை அதிகமாக சாப்பிடுங்க. கிரீன்ஸ் ரொம்ப சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. எள்ளு சம்மந்தமான உணவு நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். 7.5 சனி அப்படின்றது ஜென்ம சனி ஆச்சே அப்படின்ற பயம் கொஞ்சமும் வேண்டாம். பல ரூபத்தில் நன்மையாகவே அமையுது. ஏன்னா குருவீட்டு சனி ரொம்ப பெருசான பாதகத்தை கொடுக்காது. அண்ட் மேலும் 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால, அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் பாதி வழி வரைக்கும், அதாவது 50% ஆஃப் தி இயர் குரு அங்கே இருக்கிறதுனாலையும் எதையும் ஜெயிக்கும் வீரம், தைரியம், விவேகம் எல்லாமே கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.